ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு பராப வருடம் ஆணி மாதம் 17ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 2ஆம் இடத்திலே ராகு, 3ஆம் இடத்துல சனி, 5ஆம் இடத்துல செவ்வாய், 6ஆம் இடத்துல சூரியன், புதன், 7ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல சுக்கிரன், கேது சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, ஜூலை 4ஆம் தேதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்துல கேதுவோட இணைய இருக்கிறார். ஜூலை 7ஆம் தேதி புதன் 6ஆம் இடத்துல ஆட்சி நிலையில் அமர இருக்கிறார். ஜூலை 16ஆம் தேதி சூரியன் 7ஆம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார். அதே ஜூலை 26ஆம் தேதி சனி பகவான் வக்ரநிலை பெறுகிறார். இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் அப்படின்னா இந்த குரு பகவான் ராசியை பார்க்கறது தான். பாருங்க, குரு பகவான் உங்கள் ராசியை உச்சமிட்டு பார்த்து கொண்டிருக்கிறார். மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானையும் பார்வையிடுகிறார். அப்போ மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னா, திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த 2027 ஜூனுக்குள்ள திருமணம் ஆகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு புது வேலை கிடைக்கும். அதே போல் உயர் பதவி இல்லாதவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். வெளிநாடு செல்ல முடியாதவர்கள் இனிமேல் வெளிநாடு போகலாம். அரசாங்க வேலை வாங்கலாம். அரசாங்கத்தால் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். சென்றிடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும். கௌரவ பதவிகள், புதிய பதவிகள், கூடுதல் பதவிகள்லாம் தேடி வரும். இன்கிரிமெண்ட் அதிகரிக்கும். அதே போல் பாருங்கள், வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பாருங்கள் ஒரு நல்ல நிலைமை ஏற்படும். இந்த காலகட்டத்தில் முக்கியமாக பாருங்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஏன் அப்படின்னா, குரு பகவான் தனக்காரகன் உங்கள் ராசியை பார்க்கறதுனால பண வரவில் திருப்தி பார்க்க முடியும். நீங்கள் சொந்தமாக தொழில் செஞ்சாலும் சரி, வியாபாரம் பண்ணுறவங்களும் சரி, உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருங்க. மகர ராசிக்காரர்களுக்கு ராசியை குரு பார்க்கறது. அப்போ இந்த குரு பகவான் ராசியை பார்க்கறதுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் என்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகள் எல்லாம் அகலும். உங்களுடைய முயற்சியை பொறுத்து உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, குரு பகவான் வளர்ச்சி கிரகம். அப்போ நீங்கள் ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா அந்த முயற்சி வெற்றியில் முடியும். நீங்கள் எதை நோக்கி ஓடுறீங்களோ அது கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ இந்த காலகட்டத்தை தவற விடாதீர்கள் மகர ராசிக்காரர்கள். 2027 ஜூனுக்குள்ள உங்கள் மனசில் என்ன ஆசை இருக்கிறதோ அதை நீங்கள் முயற்சி செய்தால் அது வெற்றியாக முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 2027 ஜூனுக்குள்ளே யாரெல்லாம் போட்டித் தேர்வு எழுதுறீங்களோ அந்த போட்டித் தேர்வில் வெற்றி பெற முடியும். அப்போ குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால வாழ்க்கையில் நல்ல ஒரு கௌரவத்தை, அதிர்ஷ்டத்தை, நல்ல பணப்புழக்கத்தை உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பார். குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விடுவதனால. அதே போல் 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இந்த 2ஆம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது ஒரு சிலருக்கு நாணயம் கெடும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது, சின்ன சின்ன வழக்குகள் தேடி வரும். அப்போ 8ல் கேது இருப்பது சின்ன சின்ன வழக்குகள் வருமே தவிர உங்களுக்கு எந்த வகையிலும் கௌரவத்தை பாதிக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த மாதம் 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். பாதகாதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறார். மேலும் செவ்வாய் லாபஸ்தானத்தை பார்க்குறார். பூமி சம்மந்தமாக, வண்டி வாகனம் சம்மந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு. வெளிநாடு போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். அதே போல் சொத்து வகையில் நிலம் சம்மந்தமாக பாருங்கள் உங்களுக்கு யோகம் கிடைக்கும். அதே போல் 4ஆம் அதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால பாருங்கள் உங்களுக்கு வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் வரும். புதுசாக ஒரு சிலர் வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். தாயார் வழி யோகத்தை கொடுக்கும். குடும்பத்தில் திடீர் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். யாராவது உயர்கல்வி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு அந்த ஆசை நிறைவேறும். புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும், சொத்து வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் அதிர்ஷ்டங்கள் தேடி வருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல வந்து லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால. அதே போல் செவ்வாய் 5ஆம் இடத்துல இருப்பதனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் மகர ராசிக்காரர்கள். அதே போல் சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். ஜூலை 16ஆம் தேதி வரைக்கும் சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். அரசாங்க வழி நன்மையை தரும். அதே போல் ஒரு வேலைக்காக அப்ளை செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் சூரியன் 6ஆம் இடத்தில் இருப்பது. அதே போல் எதிர்ப்புகள் கட்டுப்படும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும்.
அதே சூரியன் பாருங்கள் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற வரையும் அவர் 8ஆம் அதிபதிங்கிறதுனால எதிர்பாராத யுகம் தரும். விற்காத சில பொருட்கள் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய யுகத்தை கொடுக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்கும். பழைய சொத்துக்கள் இல்லைன்னா நீங்கள் ஏற்கனவே வாங்கின சொத்துக்களை நல்ல விலைக்கு விற்கணும் அப்படின்னா ஜூலை 16ஆம் தேதிக்குள்ளே விற்கக்கூடிய ஒரு யுகத்தை கொடுக்கும். ஜூலை 16ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் சூரியன் 8ஆம் அதிபதி உங்கள் ராசியை பார்க்குறாரு. பொதுவாக சூரியன் ராசியை பார்க்கும் பொழுது பாருங்கள் நல்ல நிர்வாகத்திறமை, புதிய பொறுப்புகள், அரசாங்க யோகம் இதெல்லாம் கொடுக்கும். ஆனால் அவர் 8ஆம் அதிபதிங்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்தாலும் பெரிய பாதிப்புகள் வராது. ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். மேலும் பாருங்கள் உங்களுக்கு 3ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் ஜூலை 16ஆம் தேதிக்கு அப்புறம் சந்திக்கிறாங்க. இது பாருங்கள் உங்களுக்கு கணவன் மனைக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். அதே போல் ஜூலை 16ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு 3ஆம் அதிபதி குரு பகவானும் 8ஆம் அதிபதி சூரியனும் 7ஆம் இடத்துல இருப்பாங்க. இது பாருங்கள் உங்களுக்கு கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை கொடுக்கும். அதே போல் சூரியன் 7ஆம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால நல்ல மாற்றம், நல்ல திருப்பு முனை இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சுக்கிரன் பாருங்கள் உங்களுக்கு 4 கூடிய செவ்வாய் வந்து சுக்கிரன் வீட்டில் இருந்தால் அந்த சுக்கிரன் 8ல் இருக்கிறாரு. முக்கியமாக வாகன விஷயத்தில் மகர ராசிக்காரர்கள் இந்த மாதம் கவனமாக இருக்கணும். அதே போல் பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னா வாங்க முடியும். அதே போல் சொத்து வகையில் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அதை பெரிதுபடுத்தக்கூடாது. முக்கியமாக உறவுக்காரர்கள்ட்ட ஏதாவது சின்ன சின்ன பகைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் 8ல் கேதுவோடு இருப்பது. அதே போல் ஏதாவது திடீர் முடிவுகள் எடுக்கக்கூடாது. ஏதாவது ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட, முக்கியமாக உங்கள் தாய் தந்தையர்கள்ட்ட அதை வந்து பேசி தான் அந்த முடிவு எடுக்கணுங்க. திடீர் முடிவுகள் இந்த மாதம் எடுக்கக்கூடாதுங்க இந்த ஜூலை மாதத்தில் மகர ராசிக்காரர்கள். அதே போல் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக ஒரு சில சங்கடங்கள் இருக்கும். மேல் அதிகாரிகளை இந்த மாதம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க கிட்டையும் பாருங்கள் நீங்கள் எந்த ஒரு பகைமை பாராட்டக்கூடாது இந்த மாதம் மகர ராசிக்காரர்கள். மொத்தத்தில் பாருங்கள் உங்களுக்கு சுக்கிரன் இந்த மாதம் 8ஆம் இடத்துல இருக்கிறார். 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ குடும்பத்தில் வந்து உங்களுக்கு திடீர் செலவுகள், ஏதாவது எதிர்பாராத செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த மாதம் சூரியன், செவ்வாய், சனி இவங்கெல்லாம் நல்ல சப்போர்ட்டாக இருப்பதனால, மேலும் செவ்வாய் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால எதிலையும் ஒரு லாபத்தை பார்க்க முடியும். குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழுந்து கொண்டிருப்பதனால பணப்புழக்கம், அதிகாரம், அந்தஸ்து, வாழ்க்கையில் ஒரு கௌரவமான பதவி இதெல்லாம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாங்க. குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழுவது. அடுத்தது மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 16, 17, 18 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன், மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2, 3, ஜூலை 6, 7, 8, ஜூலை 13, 14, 15, 16, ஜூலை 22, 23, 24, 25, ஜூலை 29, 30, 31 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மகர ராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.